கேட்டுக்கொள்கிறேன் தோழர்களே. தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் 3வது மாநில மாநாட்டினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் தோழர் கு சசிகலா அவர்களுக்கும், வரவேற்புரையாற்ற இங்கே வருகை புரிந்துள்ள அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர் தோழர் மா அந்தோணிசாமி அவர்களுக்கும், துவக்க உரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய தி ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அசோசியேஷனின் மாநில தலைவர் தோழர் மோ ஞானத்தம்பி அவர்களுக்கும், அதே போல வாழ்வாதார கோரிக்கைகளை உள்ளடக்கி தீர்மானங்கள் இயற்றி அந்த தீர்மானங்களில் விளக்க உரையாற்றவிருக்கின்ற பொதுச் செயலாளர் தோழர் சுபின் அவர்களுக்கும், சிறப்புரையாக எளிமையின் சின்னமாக இருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தோழர் மா சின்னத்துரை அவர்களுக்கும், மேலும் இந்த மாநாட்டினை வாழ்த்த இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறை கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும், மேலும் நிறைவுரையாற்ற இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொருளாளர் தோழர் ச டேனியல் ஜெய்சிங் அவர்களுக்கும், இந்த பொது பேரவையை நன்றியுரை கூறி முடித்து வைத்திருக்கக்கூடிய மாநில பொருளாளர் தோழர் மைக்கேல் லில்லி புஷ்பம் அவர்களுக்கும், நான் சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்கம் சார்பாக இந்த மாநாட்டிலே எடுக்கப்படவிருக்கின்ற அத்தனை கோரிக்கை தீர்மானங்களும் வெற்றி பெறும் வரையிலே இறுதி வரை உங்களுடன் இருந்து நாங்கள் செயல்படுவோம் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் தோழர்களே. இந்த மாநாட்டிலே நான் வாழ்த்துரை வழங்குவதற்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், டிஎம்எஸ் இயக்கத்திலே கடந்த 32 ஆண்டுகளாக நான் பணிபுரிந்து வருகிறேன் என்பது பலருக்கு தெரியாது. எம்ஆர்பி என்று ஒன்று தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலே இருந்து எம்ஆர்பி செவிலியர்கள் பணி நியமனம் பெற்றதிலிருந்து முழுமையாக உங்களை பற்றி அறிந்த காரணத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துரை வழங்குவது உண்மையிலே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. 2012ஆம் ஆண்டில மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையிலே ஆற்றிய உரை எனக்கு நினைவிருக்கிறது. மக்கள் நலம் காக்கும் மருத்துவத்துறையிலே காலியாக உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை என்பது ஏறக்குறைய ஒரு 65,000 என்று இருக்கிறது. அந்த 65,000 பணியிடங்களையும் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் என்று ஒன்று ஏற்படுத்தி அத்தனையும் நிரப்பப்படும் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் 2012ஆம் ஆண்டு அந்த எம்ஆர்பி என்று தோற்றுவிக்கப்பட்டு முதல் பணி நியமனமாக முதல் பணியாக அந்த எம்ஆர்பியில செய்தது என்ன என்றால் 28/6/2015 அன்று தொகுப்பூதியத்திலே அந்த செவிலியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் முதல் எம்ஆர்பியோட முதல் பணியே அதான். அந்த முதல் பணி நியமனமாக 7243 செவிலியர்கள் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் படிப்படியாக அவர்களுக்கு ஆணை என்பது வழங்கப்பட்டது ஒரு புறம். அதே போல அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த 1387 பேருக்கும் அதனை தொடர்ந்து ஆணைகள் என்பது வழங்கப்பட்டது. மேலும் தனியார் கல்லூரிகளிலே படித்த செவிலியர்களும் பணி நியமனம் பெறலாம் என்ற ஆணை வந்த பிறகு 2345 செவிலியர்கள் மருத்துவத்துறைக்கு எம்ஆர்பி செவிலியர்களாக வரப்பெற்றார்கள். அதே போல எஸ்என்பிசி திட்டத்தின் கீழே ஒரு 520 பேர், ஏறக்குறைய இப்படி ஒரு 12,000க்கும் அதிகமான தொகுப்பூதியத்திலே எம்ஆர்பி செவிலியர்கள் மருத்துவத்துறைக்கு வரப்பெற்ற நிலையிலே அவர்களுடைய ஊதியம் என்பது மட்டும் என்னவென்று பார்த்தால் வெறும் 7,500 என்பது மட்டுமே இருந்தது. இந்த 7,500 ரூபாய் ஊதியத்திற்காக எம்ஆர்பி செவிலியர்கள் தங்கள் குடும்பத்தை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து வேறு பல மாவட்டங்களிலே பணிபுரிய நேரடியில அவர்களுடைய ஊதியம் என்பது இரட்டை செலவினங்களுக்கு தான் ஆளாச்சு. இரட்டை வாடகை, இரட்டை உணவு முறை இப்படிதான் ஆச்சு. எனவேதான் உடனடியாக அவர்கள் செஞ்சது என்னன்னா 2017 எம்ஆர்பி செவிலியர் சங்கம் சார்பாக டிஎம்எஸ் வளாகத்தில் ஒரு காத்திருப்பு போராட்டம் என்று ஒரு வரலாற்று சரித்திர புகழ் வாய்ந்த அந்த ஒரு போராட்டம் நடந்தது. அது சங்க பதிவிலே ஒரு முத்திரையே பதித்தது. தமிழகம் முழுவதிலும் இருந்து அனைத்து செவிலியர்கள் சீருடையில டிஎம்எஸ் வளாகத்தையே அப்படியே மொத்தமா ஃபில்அப் பண்ணிட்டாங்க. அவர்கள் கேட்டது என்னவென்றால்
நிரந்தர அடிப்படையிலே பணிபுரியக்கூடிய செவிலியர்களை போன்றே நாங்களும் 3 ஷிப்ட் வேலை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் பெறுகின்ற ஊதியத்திலே 1/3 பகுதிக்கும் குறைவாக தான் நாங்கள் ஊதியம் பெற வேண்டியிருக்கிறது. கூறப்போனால் மாதம் 1 நாள் மட்டுமே எங்களுக்கு விடுப்பு. அதற்கு மேல் விடுப்பு என்று எடுத்தால் எங்களுக்கு ஊதிய பிடித்தம் செய்யப்படும் என்று இருக்கிறது. எனவே எங்களுடைய அனைவருக்கும் நிரந்தர அடிப்படையில் உடனடியாக பணி நியமனம் வழங்கணும்னு சொன்னாங்க. இது என்னாச்சு? எல்லாரும் 2 ஆண்டுகள் தொகுப்பூதியத்திலே பணிபுரிந்து 3வது ஆண்டிலே இருந்து அனைவரும் பணி நிரந்தரப்படுத்தப்படுவோம் என்று காத்திருந்த சூழ்நிலையில இன்னைக்கு பாருங்க, இப்பொழுது கூட ஏறக்குறைய ஒரு 8000 தொகுப்பூதியத்திலே பணிபுரியக்கூடிய செவிலியர்கள் 8 ஆண்டுகளாக இன்னும் தற்காலிக அடிப்படையிலே தான் பணிபுரிந்து வருகிறார்கள். இப்படியெல்லாம் போராட்டம். ஆனால் அப்பொழுதைய அரசு இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு மாறாக அவர்களுடைய பிரச்சனையை மேலும் மேலும் சிக்கல்படுத்தும் வகையில போராட்டத்தை ஒடுக்கும் வகையிலே தான் செயல்பட்டது. என்ன பண்ணாங்க? ஏறக்குறைய ஒரு 5000 செவிலியர்கள் வெண்சுயிரை அணிந்து வளாகத்திலே அமர்ந்து இருந்த போது அவர்கள் பேசுவது வேற யாருக்கும் கேட்டக்கூடாதுன்னு மைக்கு கரண்ட்டை கட் பண்ணாங்க. அதே போல இரவு பகலாக காத்திருந்து போராட்டம் செய்யும் வேளையில அவங்க பாத்ரூம் டாய்லெட் கூட யூஸ் பண்ணாத மாதிரி அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கத்தோட கழிவறைகளை மூடினாங்க. அதே போல அவர்களுக்கு மதிய உணவு, இரவு உணவு என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் வழிகாட்டுதலுடனும் தமிழ்நாடு மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்கத்தின் பக்கபலத்துடனும் இந்த இயக்கம் நடந்து கொண்டு வந்த போது அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை நாம தான் தயார் செய்து கொடுத்தோம். அப்ப இயக்குனர் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாரு, உடனடியாக இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கேண்டீனை மூடணும்னு சொன்னாரு. வளாகம் எங்களுடைய மேற்பார்வையில் நடக்கிறது, அதை மூட சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. போராடும் சகோதரிகளுக்கு நாங்கள் இறுதி வரை போராட்டம் வெற்றி பெறும் வரை நாங்கள் உணவுகளை வழங்குவோம் என்று கூறி போராடக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நாம உணவுகளை வழங்கினோம் என்பது யாரும் மறந்துவிட முடியாது தோழர்களே. சரி, பேச்சுவார்த்தை என்று அழைக்கின்றேன். பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? நிரந்தர அடிப்படையிலே பணிபுரியக்கூடிய செவிலியர்களின் எண்ணிக்கை, ஓய்வு பெறக்கூடிய எண்ணிக்கையை வைத்து தற்காலிக அடிப்படையிலே பணி நியமனம் பெற்றிருக்கக்கூடிய உங்களை நாங்க உள்ள எடுப்போம். நாங்க வருடத்திற்கு 500 செவிலியர்களுக்கு மேல ஓய்வு பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எம்ஆர்பி செவிலியர்கள் 15000 பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த 15000 பேரையும் நிரந்தர அடிப்படையிலே உள்ளே இழுக்க வேண்டும் என்றால் 30 வருஷம் ஆகும். இவங்க சொல்ற கணக்குல எல்லாம் 50-60 வயசாகி ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் போராடிய போது எத்தனையோ எடுத்து சொன்னோம், கேட்கல. அப்புறம் மீண்டும் பேச்சுவார்த்தை. அப்பொழுதுதான் 7500 இருந்து ஊதியம் 14000 என்று மாற்றி முதல் கட்டமாக எம்ஆர்பி செவிலியர்கள் அந்த வெற்றியை பெற்றார்கள் தோழர்களே. இப்பொழுது 18000 என்று ஆகியிருக்கிறது. ஆனால் அது கூட என்எச்எம் திட்டத்திலே பணிபுரியக்கூடியவர்களுக்கு 18000 என்றும், இந்த ட்ரெஷரி மூலம் ஊதியம் பெறக்கூடிய அவர்களுக்கெல்லாம் இன்னும் 14000 என்று தான் இருக்கிறது. அதுவும் கூட கண்டனத்துக்குரிய ஒன்று தோழர்களே. நீங்கள் சிறப்பாக கோர்ட்டில் சென்று சம வேலை சம ஊதியம் என்று நீங்கள் கோர்ட்ல ஆணை வாங்கியிருந்தாலும் கூட அந்த ஆணைக்கு உடன்படாமல் எஸ்எல்பி போடுவதற்கு உண்டான முயற்சிகளிலே அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். ஏனென்றால் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை வைத்து எல்லாரும் கேட்டுருவாங்களாம். அதாவது ஸ்டாஃப் நர்ஸோட பணி என்பதை இந்திய பொது சுகாதாரத்துறை தரநிலையே என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவர்களை பிஹெச்சியிலே பணிபுரியக்கூடிய செவிலியர்கள் தற்காலிக அடிப்படையில் இருப்பவர்களை எல்லாம் பணி நிரந்தரப்படுத்து, அப்பதான் இவங்களை உள்ள எடுக்க முடியும். அவர்கள் இந்தியாவிலே செயல்திறனில் சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலமாக தமிழக அரசு இருக்கிறது. இவ்வளவு சொன்னாங்க. இப்பொழுது கூட தமிழக அரசு மார்த்தட்டி கொள்கிறது. இந்தியாவிலே சுகாதாரத்துறையில நாங்கள் தான் முதன்மையான மாநிலம் என்று மார்த்தட்டி கொள்கின்ற இந்த அரசு, ஆனால் அந்த சுகாதார துறையிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் அந்த நலனில் புறக்கணிக்கிறது. பாருங்க, இப்ப 2019, 20, 21, 22 எல்லாம் கோவிட்-19 எனப்படுகின்ற அந்த கொரோனா தொற்றில உலகமே இயக்கமற்று போயிருந்த சூழ்நிலையிலும் கூட தனியார் மருத்துவமனைகளே மருத்துவம் பார்க்க முன்வராத சூழ்நிலையில அரசு துறையில, அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், ஆய்வக நுட்பனர்கள், நிர்வாக ஊழியர்கள் தான் அந்த நோயாளிகளுடன் நெருங்கி பழகி அவர்களுடைய பிணியை போக்குவது மட்டுமல்லாமல் கோவிட்-19 நாட்டை விட்டே விரட்டியது
மருத்துவத்துறையிலே பணிபுரியக்கூடிய செவிலியர் சகோதரிகள் தான் என்பதை தமிழக அரசு முதல்ல புரிஞ்சுக்கணும். தோழர்களே, இப்போ சொல்ற அசுர பலம் பொருந்திய மத்திய மாநில அரசுகளிடம் இருந்து கோரிக்கையை வென்றெடுப்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தனி ஒரு கேட்டகரியாக போராடியோ தனி ஒரு சங்கமாக போராடியோ அவ்வளவு எளிதில் பெற்றுவிட இயலாது. எனவேதான் இதே மருத்துவத்துறையில 7 சங்கங்கள் கூட்டமைப்பு ஏற்படுத்தி தான் மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறை அனைத்து பணியாளர்களின் கூட்டமைப்பு என்பதை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த கூட்டமைப்பிலே தான் மருந்தாளுநர்கள், ஆய்வக நுட்பனர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள், கண்புரை உதவியாளர்கள் என அனைத்து சங்கங்களும் இணைந்திருக்கிற தோழர்களே. ஆகவே வருங்காலங்களிலே நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களிலும் மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்கம் உங்களுடன் இணைந்து உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.